மோகம் கொண்டு ஒன்றும் கிடையாதுன்னு கிட்ட போயிட்டு வரோம். 4 வாட்டி 5 வாட்டி போயிட்டு வரும்போது ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் போய் கடைசியாக சிக்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட மாய வலைதான் இந்த பளபளப்பு காகிதம். அந்த காகிதம் இருக்குல்ல, குடியாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், தகாத உறவாக இருக்கலாம். இது எல்லாம் வலைகள். முதலில் போனால் சுகமாகத்தான் இருக்கும், ஒன்றும் பெரிய ஆபத்தா தெரியாது. ஆனால் ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஏற்படுத்தாமல் அந்த பழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியம். ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை, மனதில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். சில சந்தோஷங்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் அந்த சந்தோஷம் என்கின்ற போதைக்குள் போய் சிக்குகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவு. இந்த வாழ்க்கையின் பாடத்தை ஒவ்வொருவரும் தருகிறார்கள். நான் என்பது எவ்வளவு முக்கியமோ என்னுடன் இருப்பவர்களும் அவ்வளவு முக்கியம். இந்த சமூகம் முக்கியம். என்னுடைய அப்பா சொன்ன ஒரு வார்த்தையோடு நான் நிறைவு செய்து இடம் சார்கிறேன். சுல்தானா, குடும்பத்தில் நான் தாங்க ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்கினவன். என் அண்ணனும் சரி எங்க அக்காவும் சரி எனக்கு அப்புறமா தான் வாங்கினேன். ஐ எம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் மை ஃபேமிலி. டாக்டரேட் என் ஃபேமிலியிலே நான் மட்டும்தான், என் அம்மா பரம்பரையிலே நான் மட்டும்தான், எங்க அப்பா பரம்பரையிலே நான் மட்டும்தான் டாக்டரேட். எங்க அப்பா என் கைப்பிடிச்சு சொன்னார், சுல்தானா நீ படித்திருப்பது உனக்காக இல்லை. எத்தனையோ பெண்கள் கல்வி மறுக்கப்பட்டு வாழ்க்கையில் மிக வெளிச்சமான நிலைக்கு போகாமல் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்துதான் நீ படித்திருக்கிறாய். இந்த பொறுப்போடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்து என்று சொன்னார். ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அம்மா சொல்கிறார், நீ படிக்கவில்லை என்றால் நீ இப்படி ஆவாய் என்று. வேறொரு அம்மா சொன்னால், நீ படித்தால் இப்படியானவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று. இந்த பொறுப்புணர்வோடு, ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் தலைவராக வருவதற்கான பயிற்சி. எல்லா தலைவர்களும் பேச்சாளர்கள் கிடையாது, எல்லா பேச்சாளர்களும் தலைவர்கள் கிடையாது. தலைமைத்துவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு பேச்சு என்கின்ற கருவி மிக மிக முக்கியமானதாக இருக்கின்ற பொழுது அந்த பேச்சு என்கின்ற கலையை கையில் எடுத்துக்கொண்டு தலைமைத்துவத்தை, சமூக பொறுப்புணர்வை நீங்கள் எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும். வானம் மிகப்பெரியது, உலகம் மிகப்பெரியது.